டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். வாங்க இன்னைக்கு நெஃப்டி வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம். நான் தந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் லாஸ் பண்ண மார்க்கெட்டில் அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பப்படுறவங்க அந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. லைவ் மார்க்கெட் அப்டேட் நான் தந்துட்டுருக்கேன். ஓகே கைஸ். ஸோ என்னென்ன லெவல்ஸு இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இதில் ஃபிபனாச்சி சார்ட் லெவல் ப்ளஸ் அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் எஸ்எல் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். ஓகே கைஸ். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்பிட்வீன் மார்க்கெட்டில் மார்க்கெட் சினாரியோ என்ன அப்படின்றத தெளிவாக நான் சொல்லிவிடுவேன். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிபனாச்சி அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலில் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுலேருந்து பிரேக் பண்ணால் அப்படின்னா திரும்பவும் போய்ட்டு சேனலில் போய்ட்டு ஒரு முட்டிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்து இந்த ஏரோ வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்றத தெளிவாக நான் குரூப்பில் எப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். 10-19க்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இது என்ன டைமுக்கு ரியாக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஓகே, 10:27 சரிங்களா. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இதில் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து சூப்பராக ஒரு ஃபால் பண்ணியிருந்தான். அந்த ஃபாலில் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. நான் சொன்ன ஏரோ இதுதான். ஆனால் பாருங்கள் அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகிட்டோம். அதுக்கு காரணம் என்ன, 24,554 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல், ரிவர்சல் ஜோன். நான் மார்க் பண்ணக்கூடிய எல்லா ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். ஓகே கைஸ். ஸோ இது எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கான்னு பாருங்கள். நான் போட்ட மெசேஜ்க்கு அப்புறம் நான் 10-17க்குலாம் போட்டுட்டேன். ஐ திங்க் 10-17 நினைக்கிறேன். 10-19 ஓகே. ஸோ 10-19க்கு நான் போட்டுட்டேன். இந்த க்ரீன் கேண்டில் இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், இவன் மேலே போகிறது ஃபேக்கு தான், இவன் வந்து கீழே விழுந்துருவான் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணால் கூட டவுன் சைட் பாருங்கள் எவ்வளோ ஃபால் வந்துருக்கான்னு. 42 பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ இந்த 42 பாயிண்ட் நான் ஏன் பிடிக்கல அப்படின்னா, எனக்கு விழுவான்னு தெரியும், பட் நான் ஏன் என்ட்ரி எடுக்கல அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி இன்றைக்கி மார்னிங்கில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூமெண்டமில் இருந்தான். அந்த டைமில் வந்து நான் வந்து காலையில் ப்ராஃபிட்டில் இருந்தேன். பட் என்ன பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் வந்து செகண்டாக ஒரு புட் ஆப்ஷனில் வந்து மூமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் செகண்டாக ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு போக்கு காட்டிட்டு அடிக்கடி அவன் வந்து கால் சைடில் மொமெண்டம் மேலே கீழேன்னு சொல்லி ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 600 புட் ஆப்ஷன் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் கால் ஆப்ஷன் அந்த ப்ராஃபிட்டும் வந்து அதுக்கப்புறமேட்டு திரும்ப நான் என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த புட் ஆப்ஷனில் மொமெண்டம் வந்து இந்த ஃபஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் கீழே பிரேக் பண்ணி வந்தால் திரும்ப இந்த 50 EMA வந்து நான் சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தேன். சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த 50 EMAக்கு மேலே வரும்போது நான் வந்து என்ட்ரி எடுத்துருவேன். சரிங்களா. இது வந்து நீங்கள் வந்து செகண்டரியாக ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி. சரிங்களா. ஏன்னா நான் லெவல்ஸ் எதுவுமே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் லெவல் எதுவுமே வந்து நான் வந்து லெவல்ஸ் எடுக்கல. மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி தான் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் தான் ஒன்லி இந்த 24,600க்கான ஒரு லெவல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தந்தேங்க வருங்க. இதோட என்ட்ரி லெவல் அண்டு ஐ திங்க் இன்றைக்கி நேற்று டுடே. சரி ஓகே. ஸோ என்ட்ரி லெவல் வந்து 90யும் 133 அப்படின்னு சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து இந்த லெவல்லாம் தந்துடுவேன். சரிங்களா. ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைட்வேஸ் மூவில் என்னோடய ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆனதுனால திரும்பவும் நான் வந்து கால் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி எடுத்தேன் மூவ் கிடைக்கணும். அந்த டைம்லேயும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரே மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழேன்னு சொல்லி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்து ரெண்டுமே வந்து மொமெண்டம் வந்து நம்ம எஸ்எல் ஹேண்ட் பண்ணிட்டோம். இது வந்து எனக்கு வந்து லாஸ் நான் புக் பண்ணலை. இது எல்லாமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேட் பண்ணதில் எல்லாமே எஸ்எல் டைட் எஸ்எல் வச்சேன். அந்த டைட் எஸ்எல் வச்சதுனால என்னாச்சுன்னா ப்ராஃபிட்டில் கரெக்டாக பிஇபி லெவல் ஆவரேஜ் பண்ணி எனக்கு என்னாச்சு லாஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி எனக்கு இது லாஸை ரெக்கவர் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் அந்த அவ்வளோ பெரிய ஃபாலோ இருக்குது. ஒன்ஸ் ஒரு 2-3 என்ட்ரி எஸ்எல்
கண்டினியூஸாக வந்து அடிச்சிட்டான், 4 எஸ்எல் அடிச்சிட்டான். அதனால் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இன்றைக்கி ட்ரேடு வேண்டாம் அப்படின்றத தெளிவாக நான் குரூப்பில் சொல்லிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரேட் 4 ட்ரேட் எடுத்ததுனால 1 2 3 4 இங்கே பாருங்கள். ஸோ அது எடுத்ததுனால அதை விட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதை நான் தெளிவாக குரூப்லேயே நான் போட்டேன் கைஸ். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கால் சைடில் மூவ் பண்ணிட்டான். சரிங்களா, இவன் என்னால் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சஸ்டைனே ஆக முடியல. 24,600, அதே மாதிரி 24,700 பாருங்கள். அவன் என்ன பண்ணியிருக்கானு இது எல்லாம் தான் காரணம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 700 வந்து ஃபாலோ பண்ணி இவன் இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நல்லா சாலிடாக வருவான்னு நினச்சி தான் என்ட்ரி எடுத்துட்டு கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே நான் வந்து எஸ்எல் வச்சுட்டேன். திரும்ப மொமெண்டம் மேலே போகிற மாதிரி ரொம்ப ஸ்லோ மொமெண்டம் வைக்கலாம். ஒரு க்ரீன் வந்தானா அடுத்து ரெட்டு, அடுத்து க்ரீனு ரெட்டு, இப்படி மாறி மாறி வந்து எஸ்எல்ல வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து ரன் பண்ணிட்டான். அதனால தான் நான் வந்து சின்ன லாஸ் இருக்கும்போதே வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதர்வைஸ் இந்த ப்ராஃபிட் என்னால் கேட்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டேன். ஸோ நான் இந்த 10 டேஸ் வந்தது கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக தான் வந்தேன். அதனால தான் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் என்னால் உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. யாரோ ஒரு நண்பர் இன்பிட்வீன் நான் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருந்தது, பட் அதை நான் கோத்ரூ பண்ணல. அதுக்குள்ளே அது லெவலில் வந்து இந்த மெசேஜை காணும், டெலீட் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், இது பாருங்கள், நான் சொன்ன லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக லைவ் மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த சேனலை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். இதை நான் தெளிவாக மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் அப்டேட்டும் பண்ணிட்டேன். 10:19க்கு 10:27க்கு மார்க்கெட்டு கீழே விழ ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து கீழே எவ்வளோ தூரம் போயிருக்கா, 10:41க்குலாம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து அந்த நான் சொன்ன லெவலுக்கு கொஞ்சம் மேலேயே ரிவர்சல் ஆகிட்டான். ஏன்னா அதுக்கான காரணம் அந்த சப்போர்ட். சரிங்களா, 24,554 அந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகி எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க. நான் இன்றைக்கி நேற்று வீடியோவில் என்ன சொன்னேன், சாரி கைஸ், இன்றைக்கி மார்னிங் அப்டேட் பண்ணும்போது 24,600, 613, 625க்கு மேலே நீங்கள் வந்து மார்க்கெட் நின்னா அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை கால் சைடில் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க பாருங்கள். ஸோ இது ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சதா, எத்தனை பாயிண்ட்டு, 23 பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்கள், இந்த கன்சால்டேஷன் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நான் சொன்ன லெவல் 613, அதாவது 600க்கு மேலேயே. சரிங்களா, இந்த 600ன்ற இந்த லெவலை மார்க் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே மெசேஜில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், சிஇ அட் 24,600, 613, 625 அபவ். ஸோ ரிஸ்கி ட்ரேடாக இருந்தீங்கன்னா இந்த லெவலில் கூட நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா, அது வந்து உங்கள் ரிஸ்க்கு அந்த ரிவார்டை பொறுத்து இருக்குது, அந்த ரேஷியோ பொறுத்து இருக்குது. ஸோ இந்த லெவலில் இந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மொமெண்டம் கிடச்சிருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு 135 பாயிண்ட்ஸ். சரி, அப்படி கூட வேண்டாம், நீ தான் சொல்லிட்டேடா 25க்கு மேலே பாருங்கள். அப்போ 25லேருந்து பாருங்கள், 625க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா அதுலேருந்து பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, 110 பாயிண்ட்ஸ். சரிங்களா, இது ஒரு 110, அது ஒரு 23. சரிங்களா, 133 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கணும். பட் ஆனால் ராங் என்ட்ரி அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஈவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் லாஸ் வரதான் செய்யும். அது எனக்கு வந்ததுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. லாஸ் எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் அவங்களுக்கு வரதான் செய்யும். முக்கால்வாசி பேர் என்ன செய்வாங்க, லாஸ் காட்ட மாட்டாங்க பப்ளிக்கு. வெறும் ப்ராஃபிட் வர அன்றைக்கி மட்டும் வீடியோ போட்டு நான் இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னு காமிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வெறும் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய எல்லா நாட்களையும் எல்லாராலையும் ப்ராஃபிட் கண்டினியூஸாக எடுக்க முடியாது. மார்க்கெட் வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, பிகினர்ஸ். மார்க்கெட் வந்து யார் பேச்சையும் கேட்காது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, அதனால தான் நம்ம தமிழ் ட்ரேடிங் யூடியூப்ல தரக்கூடிய அந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் ப்ரைஸு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓப்பன் அபவ் ரொம்ப முக்கியம், இல்லை ஓப்பன் பிலோ யார் இருக்கான்றதை பார்க்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 மினிட்ஸ் சார்ட் வைக்கிறேன். ஓகே, இதான் 50 மினிட்ஸ் சார்ட் தான் இருக்குது.
3ஆம் தேதி பாருங்கள் என்ன இருக்காங்க. இவன் என்ன இருக்கான் 9.15க்கு 93.4 இருந்திருக்கான். அதே மாதிரி ஹை எவ்வளோ போயிருக்கான், 100 ரூபா தான் போயிருக்கான். சரிங்களா, இவனால் ஹை வந்து அதிகமாக போக முடியல, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. சரிங்களா, இனிஷியலாக பிகினிங்கில். அப்போ என்ன ஆயிருக்கான் மார்க்கெட், அதுக்கப்புறம் இவனுக்கு அகேன்ஸ்ட் யார், புட் ஆப்ஷன். ஸோ அப்போ இவனுக்கு அகேன்ஸ்ட் புட் ஆப்ஷன் யார், கீழே யார் இருக்கா ஸ்ட்ராங்காக, 800 சரிங்களா, இல்லை 700 அப்படின்றதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ என்ன இருக்கும் 9.15க்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ போயிருக்கோம். ஸோ கீழே இங்கே ஓப்பன் ஆனால், ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். இவன் இங்கேருந்து மேலே போகிறான்னு அர்த்தம். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அடிச்சிட்டான் பாருங்கள், அதில் என்ட்ரி எடுக்க முடியல. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். இல்லை நீங்கள் லிமிட் ஆர்டர் போகிறீங்க அப்படின்னா பிஇபி லெவல் எல்லாமே அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நமக்கு பிஇபி லெவல் எனக்கு நான் எடுக்கலை, எனக்குன்னு இல்லை, நமக்கு யாருக்குமே நான் எடுக்கலை. அதன் காரணமாக தான் என்ட்ரியை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி நான் உங்களை எடுக்க சொன்னேன், மற்ற லெவல்ஸ் எல்லாமே. சரிங்களா, ஸோ ஒரே ஒரு லெவல் மட்டும் பை ஃபோனை யூஸ் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு எடுத்து வந்தது 24,600க்கு மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுது. சரிங்களா, ஸோ இவன் இங்கே ஓப்பன் ஈக்குவல் டு லோ இருந்ததுனால புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகுறான்றது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓப்பன்லேயே புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கான் அப்படின்றத 500 ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இவன் ஓப்பன் ஈக்குவல் டு என்ன இருக்கான், ஹை. ஸோ அதுலேயும் தெரிஞ்சு போச்சு இவன் ஓப்பன்லேருந்து ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போக முடியல. ஃபஸ்ட் கேண்டல்லே சொல்லிட்டான், நான் இங்கே தான் ஓப்பன் ஆகிறேன், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இவ்வளோ தான், நான் இதுக்கு மேலே என்னால் போக முடியல. அதான் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 3 பாயிண்ட் தான். சரிங்களா, ஓப்பன் 204. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸு 202, 2 பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிருக்கான். எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து 2 பாயிண்ட் மட்டும் மேலே ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆகிட்டான், 202லேருந்து மேலே 204 ஓப்பன் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா இவன் வீக்கு. சரிங்களா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வீக்னஸ், ஆல் சைடில் வீக்னஸ் எப்போ, ஃபஸ்ட் கேண்டில். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இந்த கேண்டில் திரும்பவும் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே எப்போ க்ளோஸ் வைக்கிறானோ நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவாக அதையும் சொல்லியிருக்கோம் மார்க்கெட்டில். இப்போ 24,500 கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 202 அபவ் குட் அப்படின்றத 10 நாளுக்கெலாம் சொல்லிட்டேன். ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு எப்போ ரியாக்ட் பண்ணியிருப்பான், 1:45க்கு 1:30க்கு. ஓகே, 1:30 மணிக்கு உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ நான் சொன்னது காலையில் 10 மணிக்கெலாம் 10 நாளுக்கெலாம் சொல்லிட்டேன். இங்கே இருக்கும்போது சொல்லியிருப்பேன். இங்கே ஓகே, இந்த ரெட் கேண்டில் இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் 10:04. ஓகேங்களா, ஸோ இந்த க்ரீனும் ரெட்டுக்கும் நடுவில் இந்த இன்பிட்வீனில் சொல்லிட்டேன் 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ ஓப்பனில் சொல்லிட்டான் வீக்னஸ்ன்னு, திரும்ப கீழேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்கிட்ட வரும்போது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் இவங்க சஸ்டெயின் ஆகாமல் ப்ரீவியஸ் க்ளோஸை டச்சே பண்ணாமல் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து திரும்பவும் செகண்ட் டைம் ஒரு என்ட்ரி நம்ம தந்திருக்கான். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலேருந்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட் 35 பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் டைம் திரும்ப ஒரு ஃபால், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே திரும்பவும் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அது எத்தனை மணிக்கு, 1:30க்கு. இதில் 92 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ 126 பாயிண்ட்ஸ் இதில் மொத்தத்தில் வந்து ஆல் சைடில் மவுண்டம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய மிஸ்டேக்னால தான் ட்ரெயிலிங் எஸ்எல் ஃபாஸ்ட்டாக நான் வச்சதுனால தான் எனக்கு வந்து லாஸ் வந்துச்சு. சரிங்களா, ஒன்ஸ் லாஸ் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும், லாஸ் ஆகிடுவீங்க, பெருசாக லாஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா, உங்கள் கேபிட்டலுக்கு முதலுக்கே மோசமாயிடும். ஓகே கைஸ், ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் தரேன்.
ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு முடிஞ்சால் நான் லைவில் வரேன். அப்படி இல்லைனா லெவல்ஸு டெலகிராம் அல்லது திரும்பவும் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அப்டேட் இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்.